بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துவதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவுரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் அஹாதீஸுல் மௌகிஆத் பில் முஸ்தக்பில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த முன் அறிவிப்புகள் என்ற அந்த தலைப்பு இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தூய்மையான உண்மையான ஒரு வேதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அப்படி அல்லாஹ் இந்த வேதத்தை வழங்கி அல்லாஹ் அந்த வேதத்தை மக்கள் உண்மை என நம்ப வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய வேதத்திலும் பல்வேறு முன்னறிவிப்புகளை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இதனால் வரை நடந்து விட்ட இனிமேல் நடக்கக்கூடிய பல்வேறு முன்னறிவிப்புகளை அல்லாஹும் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களை முன்னறிவிப்புகளாக இந்த சமூகத்திற்கு சொல்லி சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்புகளாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டிக்காட்டுகின்ற போது நாம் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று சொன்னால், மறைவான ஞானம், இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய அந்த மறைவான ஞானம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கிறது என்று நாம் நம்பிவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய வல்லமையை சார்ந்த ஒன்று, கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய, அகீதாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு உண்டு. இல்முல் கைப், மறைவான செய்திகள் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும், அது யாருக்கும் தெரியாது என்று நம்பக்கூடிய அந்த நம்புதல் தான், அந்த நம்பிக்கை தான் ஒரு முஸ்லிமுடைய உண்மையான நம்பிக்கையாக இருக்க முடியும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சில செய்திகளை தங்களுடைய காலத்துக்கு பின்னால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை சொல்லி காண்பிக்கின்றார் என்று சொன்னால், அந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறான். அதன் மூலமாகத்தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இதை அறிவிக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களிடத்தில் எதை பேசினாலும் அவர் சுயமாக பேசுவதில்லை, மாறாக அவருக்கு எது இறை செய்தியாக வஹியாக அவருக்கு அனுப்பப்பட்டதோ அதை தான் பேசுகிறார் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி உலகத்தில் பின்னாடி நடக்கக்கூடிய சில சம்பவங்களை
அவருடைய காலத்திலே அதை சொல்லி காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வினால் அறிவிக்கப்பட்ட சில செய்திகள். அதை தான் நமக்கு அவர்கள் முன்மாதிரியாக முன் அறிவிப்பாக நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். அப்ப இதுல பல்வேறு செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக சொல்லி இருக்கிறார்கள். அதுல சில முக்கியமான செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதி இப்னு ஹாத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார். அந்த நபித்தோழர் அவரிடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தமரா, நீங்கள் நரகத்தை ஒரு பேரித்த மரத்தினுடைய ஒரு துண்டை கொடுத்தாவது நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇல்லம் தஜித் ஃபபி கலிமத்தின் தய்யிபா, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அழகிய வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரிடத்தில் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சில நபித்தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த காலத்துல அன்றைக்கு பயங்கரமான ஒரு வழிப்பறை கொள்ளை இருந்தது. மக்கள் எல்லாம் தங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு வழியை கையாண்டு அதே ஒரு தொழிலாக செய்து வந்தார்கள், ஒரு குடும்பமே. அப்ப இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் சொல்கின்ற போது, அல்லாஹ்வுடைய தூதரே, நமது நாட்டில் கடுமையாக வழிப்பறி நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த வழிப்பறி என்பது இப்படியே தொடர்ந்து நடைபெறாது. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு காலத்தை தருவான். அது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், ஹீரா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து ஒரு பெண் வருவாள். தனித்து வரக்கூடிய அந்த பெண் நேராக காபத்துல்லாவை வலம் வருவாள். அப்படி வருகின்ற போது லா தகாஃப் இல்லல்லாஹ், அவள் அல்லாஹ்வை தவிர உலகத்தில் எதையுமே பயப்பட மாட்டாள். உயிருக்கோ உடைமைக்கோ பொருளுக்கோ எதை பற்றியுமே அந்த பெண் கவலைப்பட மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு காலம் உங்களிடத்தில் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதியே ஒரு காலம் வரும், அந்த காலத்துல கிஸ்ரா மன்னருடைய, பாரசீக மன்னராக இருக்கக்கூடிய கிஸ்ரா மன்னருடைய அந்த மாளிகையும் அவனுடைய ஆட்சியும் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். وَكُنْتَ فِيمَنْ اُفْتُتِهِ كُنُوزَ كِسْرَى ابن هُرْمُز், கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாரசீக மன்னனுடைய அந்த ஆட்சி வெற்றி கொள்ளப்படுகின்ற அந்த நேரத்தில் அதுல நீனும் ஒருவனாக இருப்பாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த கிஸ்ரா மன்னனுடைய வெற்றி எப்போது கிடைக்கிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், அவருடைய மரணத்துக்கு பின்பு அபூபக்கர் சித்திக் தன்னுடைய மரணம், அதற்கும் அவருடைய மரணத்துக்கு பின்பு உமர் தன்னுடைய ஆட்சி, அந்த ஆட்சி காலத்துல கிஸ்ரா மன்னனுடைய வெற்றி, அந்த கிஸ்ரா மன்னனுடைய ஆட்சி முழுவதுமே இஸ்லாமிய ஆளுமையின் கீழ் வருகிறது. அந்த நேரத்துல அந்த படையில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த கிஸ்ரா மன்னனுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்காக வேண்டி சென்ற அந்த படைகளில் இவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள் என்ற செய்தியை பின்னாடி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக சொல்லி சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியை புகாரி என்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நபித்தோழருடைய மரணத்தையே முன்னறிவிப்பாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக தன்னுடைய மரணத்தை கூட முன்னறிவிப்பாக சொன்னாங்க. ஹஜ்ஜத்துல் வதா என்ற அந்த உரையிலே நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற போது மக்களுக்கு சொன்னாங்க, மக்களே, லஅல்லி லா உராக்கும் பாத ஆமி ஹாதா, இந்த வருடத்துக்கு பின்பு நான் உங்களை பார்ப்பேனா என்பது எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் நெருங்கி விட்டது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பல சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. ஒரு கட்டத்துல உஹது போர் நடக்கிறது. அந்த உஹது போருக்கு பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்துல ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம் என்று சொன்னால், நபித்தோழர்கள் சொல்றாங்க, கல் முவத்தஇ லில் அஹ்யாஇ வல் அம்வாத், அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கக்கூடிய அந்த உபதேசம் உயிரோடு இருப்பவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் அது விடைபெறும் பயணமாக இருக்கக்கூடிய ஒரு உபதேசமாக அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்தார்கள். உபதேசம் செய்துவிட்டு சும்ம தலஅல் மிம்பர், மேடையில ஏறினார்கள். ஏறி சொன்னாங்க, தோழர்களே, இன்னி பைன ஐதீக்கும் ஃபரத்துன், உங்களுக்கு முன்னால் நான் சென்று விடுவேன் அல்லாஹ்விடத்துல, உங்களை எல்லாம் நான் எதிர்பார்க்கக்கூடியவனாக மறுமை நாளே நான் மீட்டிருப்பேன். வான அலைக்கும் ஷஹீத், மேலும் உங்களுக்கு நான் அல்லாஹ்விடத்திலே சாட்சியாளனாகவும் நான் இருப்பேன். வ இன்ன மௌஇதகுமுல் ஹவுத், உங்களுடைய வருகையினுடைய இடம் நாளை மறுமை நாளில்
ஹவுதுல் கௌசருடைய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க. வஇன்னி லஅன்துரு இலைஹி வஅன ஃபீ மகாமி ஹாதா, இதோ எந்த இடத்தில் நான் அமர்ந்திருக்கிறேனே, இப்படி அமர்ந்து கொண்டே மறுமை நாளில் அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய அந்த ஹவுதுல் கௌசருடைய அந்த தடாகத்தை நான் இப்படி கண் முன்னாடி நீ பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். தோழர்களே, உங்களை பற்றி நான் அஞ்சவில்லை, எதற்காக வேண்டி நான் பயப்படவில்லை என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. மாறாக உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அதெல்லாம் விசாலமாக ஆக்கப்பட்டு அந்த உலகத்தை நீங்கள் அடைவதற்காக ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு உங்களை நீங்களே அடித்துள்ள கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்பதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோர் இடத்துல சொன்னாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உக்வத் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய நபித்தோர் சொல்றாங்க, வகானத் ஆகிர நஸரத்தின் நஸர்துஹா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்வை இந்த உபதேசத்தில் தான் நான் கடைசியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் பார்க்க முடியும், மௌத்தாயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உபதேசத்தில் தான் நான் கடைசியாக பார்த்தேன், அதற்கு பின்பு அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு வாழவில்லை என்று உக்வத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியும் புகாரி என்ற கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரணத்தை பற்றியும் முன்னறிவிப்பு செய்தார்கள். தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய மரணத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்தாங்க. புகாரில ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வருகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மர்ஹபம் பிப்னதி, என்னுடைய மகளுடைய வருகை நல்வருகையாக ஆகட்டும் என்று சொல்லிட்டு தன்னுடைய வலது புறத்துல என்ன செய்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அவரிடத்துல சொன்னாங்க, ஒரு செய்தியை சொல்றாங்க ரகசியமாக. சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கொஞ்ச நேரம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்றாங்க, ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த செய்தியை சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சாங்கங்கிற அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப இப்படியே நாட்கள் கழிந்து ரசூலுல்லாஹ்வுடைய மரணமும் என்ன செய்து கடந்து விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு அப்புறம் அழைச்சு கேட்கிறாங்க, அன்றைக்கு ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்தில் நீ அமர்ந்திருந்தாய், முதல்ல ஒரு செய்தியை ரகசியமாக சொன்னார்கள், நீ அழுதாய், அடுத்து இன்னொரு செய்தியை சொன்னார்கள், அப்போது நீ சிரித்தாய், என்ன செய்தி என்று கேட்கின்ற போது அப்போதுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வாய் திறந்து சொன்னாங்க, என்ன அருமை மகளே, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொன்னாங்க, என்ன அருமை மகளே, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இடத்துல வந்து குர்ஆனை ஓதி காண்பித்து செல்வார்கள். இறங்கி இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த குர்ஆனையும் ஒவ்வொரு ரமலானிலும் வந்து என்ன செய்வாங்க, என்னிடத்துல ஓதி காட்டி செல்வார்கள். ஆனால் இன்றைய வருடம் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 தடவை குர்ஆனை செய்திருக்கிறாங்க, ஓதி காண்பித்திருக்கிறார்கள். எனவே வலா உராஹு இன்னி கத ஹதர அஜலி, இதை வைத்து நான் புரிந்து கொள்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று தன்னுடைய மரணத்தை பற்றியும் என்ன செய்தாங்க, நற்செய்தி முன்னறிவிப்பு செய்தாங்க. அடுத்து சொன்னாங்க, வைன்னகி ஃபாத்திமாவே அவ்வளவு அஹலி லிஹா தம்பி, நம்முடைய குடும்பத்தில் என்னை வந்து சேர்வதிலே முதலாக நீனாகத்தான் இருப்பாய் என்று என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியும் புகாரில பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்தை பற்றி என்ன செய்தாங்க, முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதே போல தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மரணத்தை முன்னறிவிப்பு செய்திருக்கிறாங்க. ஹதீஸ்ல வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து சரியாக 6 மாதங்களில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதையும் செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாயே செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல தன்னுடைய மரணத்தை சில நேரங்களில் சில சஹாபாக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல யமனுக்கு என்ன செய்றாங்க, கவர்னராக அனுப்புறாங்க. அப்படி அனுப்புகின்ற போது முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்றாங்க, ஒட்டகத்துக்கு மேல இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கீழே நிக்கிறாங்க. அவரை அப்படியே வழி அனுப்புவதற்கு அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு வருகின்ற போது சொல்றாங்க, யா முஆத் இன்னக அஸா அன் அலா அல்லா தல்கானி பாத ஆமி ஹாதா, முஆதே இந்த வருடத்துக்கு பின்பு நீ என்னை சந்திப்பாயா என்பது எனக்கு சொல்ல தெரியாது என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, என்றாலும் நீ நாளை யமனிலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது இதோ என்னுடைய மஸ்ஜித் இதையும் என்னுடைய மன்னரை இதைதான் நீ கடந்து செல்ல முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே முஆத் ரலியல்லாஹு தஆலா நினைச்சாங்க, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு நாம் பிரியக்கூடிய ஒரு நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, அழுகுறாங்க. அந்த நேரத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அழகான உபதேசங்களை சொல்லி அனுப்பினாங்க. முஆதே இன்ன அவுலன்னாஸ பி அல் முத்தகூன மன் கானு வஹைஸு கானு, என்னிடத்தில் மிகச் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் இறையச்சம் உடையவர்கள்,
அவர்கள் எங்கு இருந்தாலும் சரிதான், எந்த பகுதியில உலகத்தில் இருந்தாலும் சரிதான், எப்படி இருந்தாலும் சரிதான், அவர்கள் என்னிடத்திலே சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இறையச்சத்தோடு நீ வாழ வேண்டும், நீ அந்த மக்களிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு கவர்னருக்கு அழகான உரைகளை சொல்லி, அழகான உபதேசங்களை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்ல இன்னொரு நபித்தோழரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த நபித்தோழர் யார் என்று சொன்னால் ஒரு போர்ல கடுமையாக போரிட்டு கொண்டிருக்கிறார். எப்படி போர் என்று சொன்னால் அந்த போர்ல எதிரிகளை தனித்து பார்த்தாலும் சரி, கூட்டமாக பார்த்தாலும் சரி, யாரையும் விடுறதில்லை. தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு அந்த அளவுக்கு வேகமாக வீரமாக செய்றாரு, போரிட்டு எல்லாத்தையும் வீழ்த்தி கொண்டே இருக்கிறார். பார்க்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த மனிதர் என்ன அழகாக யுத்தம் செய்கிறார், என்ன கடுமையாக போர் செய்கிறாரே, கடுமையான ஒரு வீரராக இருக்கிறாரே என்று அவரை புகழ்ந்து மக்கள் எல்லாம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகவாதி என்று சொன்னார். எங்கங்க போர்ல கடுமையாக போரிட்டு கொண்டிருக்கிறார், எதிரிகளை வீழ்த்தி கொண்டிருக்கிறார், யாரையும் விடுறதில்லை. அந்த அளவுக்கு கடுமையாக போரிட்ட ஒரு மனிதரை, நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லிட்டாங்க, இவர் நரகவாதி என்று சொன்னார். உடனே சஹாபாக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொல்கிறார், எங்களை எல்லோருக்குமே அது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு கடுமையாக போரிடக்கூடிய ஒருவரை அல்லாஹ்வுடைய தூதர் நரகவாதி என்று சொல்லிட்டாங்களே என்று சொல்லி எல்லோருமே ஆச்சரியப்பட்டோம். ஆச்சரியப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதர் இவரை நரகவாதி என்று சொன்ன உடனே அவருடைய ஒவ்வொரு எட்டையும் நான் என்ன செய்தேன், ஆய்வு செய்தேன். அவருடைய ஒவ்வொரு அடியையும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இவர் இப்படி சொன்னார் என்று நான் அவரை கண்காணித்துக் கொண்டே செல்கின்ற போது அவர் எங்கெல்லாம் நின்றாரோ அங்கெல்லாம் நான் நின்றேன், அவர் எங்கெல்லாம் வேகமாக சென்று போரிட்டாரோ அங்கெல்லாம் நான் வேகமாக சென்றேன். இப்படியே போயிட்டே இருக்கின்ற பொழுது ஒரு எதிரி என்ன செய்கிறார், ஒரு காஃபிர் இவரை நெஞ்சு பகுதியை கடுமையாக தாக்கி விடுகிறார். கடுமையாக தாக்கிவிட்டார். அந்த கடுமையாக தாக்கிய அந்த தாக்கத்தால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாங்கிக் கொள்ள அந்த வலியை, வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் எதிரிகளை வீழ்த்திய அந்த வாளை வைத்து பூமியிலே சொருக வைத்து தன்னுடைய உடலை அதிலே வைத்து என்ன செய்தார், தற்கொலை செய்து கொண்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உண்மையாயிற்று. அந்த நபித்தோழர் அந்த காட்சியை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இந்த மனிதரை சொன்னீங்க நரகவாதி என்று சொன்னீர்கள், எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுதுதான் அவரை நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன், ஒவ்வொன்றா அவருடைய செயல்களாக கண்காணித்தேன். அப்பொழுது அவர் செய்த அந்த செயலை வைத்து நான் முடிவு செய்து கொண்டேன், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நான் இன்னும் அழுத்தமாக உறுதியாக நான் நம்பிவிட்டேன் என்று அந்த நபித்தோழர் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் புகாரி என்ற கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபித்தோழர்கள், நபித்தோழிகளுடைய மரணத்தையும் முன்னறிவிப்பாக சொன்னார். அதில் மிக ஒரு சிறந்த நபித்தோழர் யார் என்று சொன்னால் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பல்வேறு சிரமங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தவர்கள். அந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பாக செய்தாங்க. எப்ப செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்து முதலாக அங்க என்ன ஆரம்பிக்கிறது, அதற்கென்று ஒரு இடம் வாங்கப்பட்டு, மஸ்ஜிதுக்கென்று ஒரு இடம் வாங்கப்பட்டு அங்கே ஒரு இறையல்லம் கட்டப்படுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி. அந்த மஸ்ஜித் நபவியை கட்டுமான பணிகள் எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து செய்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் சேர்றாங்க, நபித்தோழர்களும் சேர்றாங்க, எல்லோரும் சேர்ந்துதான் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் நபவி கட்டுறாங்க. கட்டுகின்ற போது ஒவ்வொரு நபித்தோழர்களும் செங்கலை எல்லாம், அந்த பாறாங்கற்களை எல்லாம் தூக்கிட்டு வந்து என்ன செய்றாங்க, சுமக்க முடியாமல் சுமந்து வந்து அந்த இறை இல்லத்தை கட்டுறாங்க. அப்படி கட்டுகின்ற போது எல்லா நபித்தோழர்களும் கற்களை சுமந்து வருகின்ற போது அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம் 2 கற்களை தூக்கிட்டு வர்றாங்க. சுமக்க முடியாம என்ன செய்றாங்க, 2 கல்லை எப்படியா சுமந்து என்ன வேகமாக இந்த பள்ளியை கட்டியாக வேண்டும்ங்கிற ஆர்வத்தில் 2 கற்களை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முகத்துல பாக்குறாங்க, கற்களை தூக்கி அந்த கட்டுமான வேலைகளை செய்ததால் அவர் முகத்துல அப்படியே என்னது இருக்கு, மண்ணு தூசு அப்படியே படிஞ்சிருக்கு. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டி விட்டு சொன்னாங்க, அம்மாரே தக்துருஹல் ஃபிஅத்துல் பாகியா, உன்னை ஒரு அநியாயக்கார கூட்டம் உன்னை கொலை செய்யும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, அம்மாரே யதுஊஹும் இலல்லாஹ் வ யதுஊனஹு இலன்னார், அவர்களோ உங்களை நரகத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள், ஆனால் நீங்கள் அவர்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அம்மார் ரலியல்லாஹு தஆலாவுடைய மரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பிற்காலத்தில் அநியாயக்கார ஒரு கூட்டத்தினால் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம்.
அப்ப எவ்வளவு பெரிய ஒரு செய்தி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நபித்தோழர் அவருடைய மரணத்தை பின்னாடி நடக்கக்கூடிய செய்தியை சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போல சஹாபிய பெண்களில் ஒருவருடைய மரணத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி. அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற போது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுனா அஸ்ரவு பிக லுஹூகன், நம்முடைய குடும்பத்திலே உங்களிடத்திலே முதலாக வந்து உங்களை சேர்வது யார் என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அத்வலகுன்ன திராஆ, உங்களில் யாருடைய கை கொஞ்சம் நீளமாக இருக்கிறதோ அவர் என்னோடு வந்து முதல்ல சேருவார், அவங்க வந்து சீக்கிரம் என்கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நபி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் சொல்றாங்க, நாங்க எல்லாரும் என்ன செய்தேன், ஒவ்வொரு நபித்துவம் ஒவ்வொரு மனைவியினுடைய கைகளாக அளந்து பார்த்தோம், யாருக்கு கை கொஞ்சம் பெருசா இருக்குது, நீட்டமாக இருக்கிறது, நீளமாக இருக்கிறது என்று அளந்து பார்த்தோம். அதற்கு பின்புதான் எங்களுக்கு தெரிந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துல அவருடைய மனைவியில முதலாக மரணித்தவர் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் மரணித்தார்கள். அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சூசகமாக சொன்னார்கள், யாருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவள்தான் முதலாக மரணிப்பார் என்று சொன்னார்களே, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாங்க பின்னாடி யோசித்து பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை தர்மம் அதிகமாக செய்யக்கூடிய காரணத்தினால் கை நீளம் உள்ளவள் என்று செய்றாங்க, சூசகமாக மறைமுகமாக என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் புகாரி என்ற கிரந்தங்களை பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்ல கலீஃபாக்கள் 4 பேர் நமக்கு தெரியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் கலீஃபாக்கள். இந்த கலீஃபாக்கள்ல 2 பேர் ஷஹீதாகி எதிரிகளால் கொல்லப்பட்டு தான் என்ன செய்வாங்க, மரணிப்பார்கள் என்ற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையில நிக்கிறாங்க. யாரெல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதர் நிக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா நிக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நிக்கிறாங்க. அப்படி உஹது மலையில நிக்கின்ற போது உஹது அப்படியே ஆடுது. உஹது மலை மலையாக இருக்கக்கூடிய கல்லாக இருக்கக்கூடிய அந்த மலை அப்படியே கொஞ்சம் அசையுது. அப்ப அந்த நேரத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உஸ்புத் உஹதா, உஹதே கொஞ்சம் அமைதியாக இரு, கொஞ்சம் அமைதியாக இரு, ஃபஇன்னமா அலைக நபிய்யுன் வ சித்தீக்குன் வ ஷஹீதானி, உன்மேல் யார் ஏறி நிற்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு நபி நிற்கிறார், ஒரு சித்தீக் நிற்கிறார், 2 ஷஹீதுகள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள், நீ அசையாதே கொஞ்சம் அமைதியாக இரு என்று உஹது மலையை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சித்திக் ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இயற்கை மரணிச்சிட்டாங்க. இன்னும் இருக்கக்கூடிய அங்கே நிற்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஷஹீதாக ஆக்கப்படுவார்கள், மக்களால் கொல்லப்படுவார்கள் என்கிற செய்தியை என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த செய்திகளை சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக சொன்னார்கள், தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஒரு முன்னறிவிப்பு செய்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றி கொண்டிருக்கிறார், மிம்பர்ல நின்று உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய பேரப்புள்ள ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஓடோடி வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தன்னோடு அணைத்துக் கொண்டு சொன்னார்கள், இன்ன இப்னி ஹாதா சய்யித், இதோ என்னுடைய மகன் இருக்கிறாரே பேர குழந்தை, இவர் ஒரு தலைவர், வல அல்லாஹு அன் யுஸ்லிஹ பைன ஃபிஅத்தைனி மினல் முஸ்லிமீன், இவர் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து இவருக்கு வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், முஸ்லிம்களில் 2 சாராருக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இவர் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு எல்லாருமே மௌத்தாயிட்டாங்க. அதற்கு பின்பு என்ன நடக்குது, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மரணத்துக்கு பின்பு அடுத்த ஆட்சியாளராக கலீஃபாவாக வருவது யார்? அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. வந்தால் அன்றைய காலத்திலே பெரிய பிரச்சனை, அரசியல் குழப்பங்கள், ஆட்சி குழப்பங்கள் கடுமையாக வந்து விட்டது. அங்க என்ன நடக்குது, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவை தலைமையிடமாக கொண்டு அங்கே ஆட்சி நடத்துறாங்க. இன்னொரு பக்கத்துல சிரியால இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரியா, அந்த சிரியாவில் வந்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனியாக ஒரு ஆட்சி நடத்துறாங்க. 2 தலைமை பீடங்கள், இஸ்லாத்திற்கு 2 தலைமை பீடங்கள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, 2 ஆட்சி. அந்த நேரத்துல தான் ஹசன் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க அவருடைய ஆதரவாளர்லாம், ஹசனே நீங்கள் முஆவியாவுக்கு எதிராக நீங்கள் போரிடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஹிலாபத்தை வந்து 2 பேரும் நடத்த சொல்ல,
ஒரே கலீஃபாவை, ஒரே ஜனாதிபதியை, ஒரு இஸ்லாமிய ஆட்சி தான் நடத்தி வழிகாட்டி இருக்கிறாங்க. எனவே முஆவியா செய்வது தவிர அவரோடு நீங்கள் எதிர்த்து போராடுங்கள் என்று என்ன செய்றாங்க, இவர்களை சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. போனாங்க. என்ன நடக்குதுன்னா, ஹசன் ரலியல்லாஹு தஆலாவிற்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அங்க என்ன செய்றாங்க, கொலை செய்து விட்டார் என்ற செய்தியை பரப்பி அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே குழப்பம் வந்துருச்சு. அவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி ஹசன் ரலியல்லாஹு தஆலா பார்த்தாங்க, இது குழப்பம் பெரிய குழப்பமா இருக்கு, நம்ம ஆட்சியை என்ன செய்யலாம், ஒருவரிடத்தை தடுத்து ஒரே ஆட்சியாக கொண்டு வரலாம்னு நம்ம நினைச்சோம். ஆனா நமக்குள்ளே இருக்கு பிரச்சனை, சண்டையெல்லாம் வந்துருச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க. எனவே இதை விட என்னுடைய ஆட்சியை நான் யாரிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன், முஆவியா அவர் ஒரு பெரிய சஹாபி, அவரிடத்திலே நான் என்ன செய்றேன், ஒப்படைத்து விடுகிறேன், அவரே இந்த ஆட்சியை நடத்தி கொள்ளட்டும் என்று சமரச உடன்படிக்கை இரண்டு ஆட்சியாக, இரண்டு ஹிலாஃபாவாக இருந்தது, ஒரே ஹிலாஃபாவாக மாற்றப்பட்டு அங்கே ஆட்சி நடைபெற்றது என்ற செய்தியை நம்ம என்ன செய்றோம், பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர், இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக செய்திருக்கிறாங்க. குறிப்பாக இன்னொரு செய்தியும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மரணத்துக்கு பின்பு இந்த சமூகத்தில் நிறைய பேர் தன்னை நபி என்று வாதிடுவார்கள். அவெல்லாம் உருவானாங்க. நிறைய பேரு நம்ம காலத்துல மிர்சாகுல்லா அகமது இருந்த மாதிரி நிறைய பேர் என்ன செய்றாங்க, தன்னை நபி, எனக்கு வஹி வருது, நான் அல்லாஹ்வுடைய இறை தூதர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பப்ப அவர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, கதை முடிக்கப்பட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அவருடைய வாழ்க்கையில சொல்றாங்க, நான் தூங்கி கொண்டிருந்தேன். அப்படி தூங்கி கொண்டிருக்கின்ற போது ராய்து ஃபி யதி சிவாரானி மின் தஹபி, தங்கத்தினால் ஆன 2 வளையல்கள் என்னுடைய கையில போடப்பட்டிருந்தது. ஏன்னா ஆண்களுக்கு தங்க அணியக்கூடாது. அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கடுமையாக எதிர்த்துக்கிறாங்க. ஹராம் என்று நமக்கு இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அப்ப மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயல் நம்முடைய கனவிலே காட்டப்பட்டு விட்டது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் தன்னுடைய கரத்துல போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வளையல்கள், தங்க வளையல்களை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்தது என்று அவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்பட்டது, அந்த 2ஐயும் நீங்கள் ஊதி விடுங்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் ஊதி விட்டேன், அது அப்படியே பறந்து விட்டது. நான் அணிந்திருந்த அந்த வளையல்களை நான் ஊதினேன், அது பறந்து விட்டது. அவர்கள் யார் தெரியுமா, தன்னை நபி என்று வாதிட்ட முசைலமத்துல் கذاب, தன்னை நபி என்று போலி நபி நினைச்சுதான் வாதிட்டான். அவனும் நினைச்சுதான் கொலை செய்யப்பட்டான். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்பு அஸ்வத் அல் அன்சி என்று சொல்லக்கூடியவன், அவனும் என்ன செய்தான், தன்னை நபி என்று வாதிட்டான். இந்த 2 பேரும் கொலை செய்யப்படுவார்கள், சமூகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பது தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, என்னுடைய கனவிலே காட்டப்பட்டது என்று என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொன்னாங்க. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லுகின்ற போது சொன்னாங்க, அவுஃபே 6 விஷயத்தை எண்ணிக்கொள், மறுமை நெருங்குவதற்கு முன்னால் 6 விஷயத்தின் எண்ணிக்கொள், இது 6 விஷயமும் நடந்தே தீரும் என்று ஒரு முன்னறிவிப்பாக சொன்னார். அதுல முதல்ல சொன்னாங்க, மௌத்தி, என்னுடைய மரணம் இருக்கிறது, அதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம் என்று சொன்னார். அடுத்து சொன்னார்கள், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். அதுவும் என்ன செய்யப்பட்டது, உமர்லா தன்னுடைய ஆட்சி காலத்தில் இலேசாக அந்த கிறிஸ்தவரிடத்திலிருந்து வேதம் கொடுக்கப்பட்டவரிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது, இஸ்லாமிய ஆளுமையின் கீழ் வந்தது. அடுத்து 3வதாக சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு நோய், கொள்ளை நோய் ஏற்படும். அந்த கொள்ளை நோய் எந்த நோய் என்று சொன்னால், ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய நோயை போல உங்களுக்கு ஒரு நோய் ஏற்படும் என்று சொன்னார்கள். இதுவும் உமர்லா தன்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. இந்த கொள்ளை நோயினால் ஒரு நாளிலே என்ன செய்தாங்க, கிட்டத்தட்ட 3 நாட்களில் 70,000 மக்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு கொள்ளை நோய் உமர்லா தன்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, 4வதாக, உங்களிடத்திலே செல்வங்கள் எல்லாம் வழிந்தோடும். எந்த அளவுக்கு வழிந்தோடும் தெரியுமா, ஒரு மனிதனிடத்திலே நீங்கள் 100 தீனாரை கொடுத்து வச்சுக்காப்பா, செலவுக்கு வச்சுக்கான்னு சொன்னா கூட அவன் ரொம்ப கோவப்பட்டு போவான். அந்த 100 தீனாரை வச்சு நான் டீயா குடிக்க முடியும், இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும் என்று அந்த 100 தீனாரை வாங்கி சந்தோஷமாக வைத்துக் கொள்ளாமல், இவ்வளவுதான் எனக்கு தர்றியா என்று சொல்லி கோபப்பட்டு செல்வான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களிடத்தில் வரும் என்று சொன்னார். அடுத்து சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், 5வதாக, உங்களிடத்தில் ஒரு ஃபித்னா சோதனை ஏற்படும். அந்த சோதனை இந்த அரபுலகத்தில் எந்த வீட்டையும் அது வீட்டு வைக்காது, எல்லா வீடுகளிலும் அந்த சோதனை உங்களுடைய வீடுகளிலே புகுந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு காலம் ஏற்படுங்கிறாங்க. இந்த 5ம் ஒரு அளவு கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. அடுத்து 6வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இது இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கும் பாரசீக மக்களுக்கு மத்தியிலே ஒரு உடன்படிக்கை ஏற்படும். ஐரோப்பிய மக்களுக்கும் இவர்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லரசுகள், அந்த வல்லரசுக்கும் அரபுகளுக்கு மத்தியிலே ஒரு உடன்படிக்கை ஏற்படும். அந்த உடன்படிக்கையில இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பாரசீகர்கள், அந்த ஐரோப்பியர்கள் என்ன செய்வாங்க, உங்களுக்கு மோசடி செய்து விடுவார்கள்.
அந்த ஒப்பந்தத்தை செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டார்கள், மீறி விடுவார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கடுமையான போர் நடக்கும். அந்த போர் எப்படி நடக்கும் என்று சொன்னால், அவர்கள் எதிரிகள் எப்படி வருவார்கள்? 80 கொடியின் கீழ் வருவார்கள். அந்த 80 கொடி, ஒவ்வொரு கொடியின் கீழும் 12,000 வீரர்கள் என்ன படையெடுத்து வருவார்கள். 80 கொடி, அந்த ஒவ்வொரு கொடியின் கீழும் 12,000 வீரர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் கொடியேந்தி வருவார்கள். முஸ்லிம்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே கடுமையான ஒரு போர் நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய தாக்கங்கள் இன்றைக்கு அரபுலகத்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வல்லரசுகளையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட பல்வேறு முன்னறிவிப்புகளை தங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த முன்னறிவிப்புகளை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு ஆக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் உண்மையான செய்திகள். எனவே அந்த உண்மையான செய்திகளையும் அல்லாஹ்வுடைய வசனங்களை நாம் எப்படி உண்மை என்று நம்புகிறோமோ அதே போல ஹதீஸ்களையும் உண்மையாக நம்பி அதை நாம் என்ன செய்யணும்? வாழ்க்கையில ஏற்று நடக்க வேண்டும். அதுல முன்னறிவிப்பில் இன்னொரு முன்னறிவிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு வரக்கா என்ற நபித்தோழர் இருந்தாங்க. அந்த உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, இந்த சஹாபி எப்படிப்பட்ட சஹாபியை பெண் என்று சொன்னால், குர்ஆனை அதிகமாக மனனமிட்டு இருந்தார். குர்ஆனோடு தொடர்பு உள்ள ஒரு நபித்தோழி பெண். அவர் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட பத்ர் போர் நடக்கும்போது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, போர்ல என்னையும் சேர்த்துக்காங்க, சேர்த்துக்கொண்டால் நான் உங்களில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு என்ன செய்யறேன்? உதவுகிறேன். உங்களிலே காயம்பட்டவர்களுக்கு அவருக்கு நான் என்ன செய்யறேன்? மருந்து போடுறேன். அந்த வேலைக்காவது என்ன செய்யிருக்காங்க? சேர்த்துக்காங்க. அப்படி என்னை சேர்த்துக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஷஹீத் கிடைக்கும், ஷஹாதத் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய போர்ல வீர மரணம் அடைந்த அந்த நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று உம்மு வரக்கா வந்து ஒரு பெண் சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மஹதில் லக்கி ஷஹாதா, உம்மு வரக்காவே கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு என்ன உண்டு? ஷஹாதத் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு. அன்றைய தினத்திலிருந்து அந்த பெண்ணை எப்படி சொன்னாங்க? சஹாபாக்கெல்லாம் ஷஹீதா ஷஹீதா என்று அவள் அழைத்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அப்ப சொல்லிட்டு சொன்னாங்க, அப்ப இந்த உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய வீடுகளிலே இருந்தாங்க, தங்கி இருந்தாங்க. அந்த வீடுகளிலே தங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு ஆண் அடிமையும் ஒரு பெண் அடிமையும் இருந்தாங்க. அந்த ஒரு பெண் அடிமையிட்ட இந்த அடிமைகள்கிட்ட சொன்னாங்க, என்ன அடிமைகளே, நான் மரணித்து விட்டால் உங்களுக்கு என்ன உண்டு? சுதந்திரம் கிடைக்கும். அதுவரை என்று அடிமையா இருங்க, நான் மரணித்து விட்டால் உங்களுக்கு சுதந்திரம் என்று சொன்ன உடனே இந்த 2 ஆணும் பெண்ணும் இந்த அடிமைகள் என்ன செய்தாங்க? இந்தம்மா இறக்குற மாதிரி தெரியலையே, நாமே என்ன செய்வோம்? கதையை முடிச்சிருவோம், முடிச்சுட்டா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு அந்த 2 அடிமைகளையும் அவருடைய கழுத்துல துண்டை போட்டு இறுக்கி என்ன செய்தாங்க? வீடுகள்ல அப்படியே ஆள கொண்டுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, என்ன உம்மு வரக்காவை காணவில்லையே, இருக்காங்களா இல்லையா என்று விசாரிக்கின்ற பொழுதுதான் அவருடைய வீட்டு கதவை உடைத்து திறந்து பார்க்கிறார்கள். ஆளை கொன்னுட்டு என்ன செய்தாங்க? 2 அடிமைகளையும் தப்பி ஓடுறாங்க. ஏன்னா சுதந்திரம் கிடைக்கணும்னு சொல்லி இப்படி செய்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, உடனே ஆள் அனுப்பி அந்த 2 அடிமைகளையும் பிடிச்சிட்டு வந்து இவர்கள் கொலை செய்ததற்காக 2 நபர்களையும் கழுகு மரத்தில் ஏற்றி அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. மதீனாவில் முதலாக கழுகு மரத்தில் ஏற்றப்பட்டவர்கள் இந்த 2 அடிமைகள் தான் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஷஹாதத்தை கேட்டாங்க, வீர மரணம். அந்த வீர மரணத்தை அல்லாஹ் என்ன செய்தான்? உங்களுக்கு அல்லாஹ் தருவான் என்று என்ன செய்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னதை போல என்ன கிடைச்சது? அவர்களுக்கு ஷஹாதத்தும் கிடைத்தது என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு முன்னறிவிப்பு, இந்த உலகத்துல கியாமத் நாளுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் நடக்குங்கிற முன்னறிவிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆக இந்த முன்னறிவிப்புகளையும் படித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பொன்மொழிகளை ஏற்று அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு ஆக்கியல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.